ஹாய்! இந்த வீடியோல உங்க பெர்சன் உங்கள பத்தி என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் உங்களை நோக்கி என்னவாக இருக்கும்? என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? உங்களை பத்தி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்க சேனலுக்கு இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் இன்ஸ்டா லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் வரலாம். அண்ட் நீங்கள் மேரிட் கப்புள்ஸாக இருக்கீங்க, இல்லை செப்ரேஷன், நோ கான்டாக்ட், உங்களுடைய சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரீடிங் பொருந்துச்சு, ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். உங்களுடைய சுச்சுவேஷனோட அது ரெசனேட் ஆகிடுச்சுன்னா. அண்ட் இது எந்த ஒரு ஜெண்டருக்கு இந்த ஜெண்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரீடிங்கை. உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய லவ்வில் இருந்திருக்கலாம். உங்களுக்கு நிறைய பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ், இல்லை எத்தனாவது லவ்வாக வேணால் இருக்கட்டும். ஆனால் இந்த பர்சன்கிட்ட இருந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகவே முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய லவ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. ஆனால் இந்த பர்சன்கிட்ட இருந்தும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆக முடியாது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு இவங்க கூட ஃபீல் ஆகும். ஸோ நீங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஓகே இவங்க கூட நம்மளுக்கு இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு கனெக்ஷன் கிடையாது. கண்டிப்பாக இவங்க நம்மளுடைய ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லை இவங்க நம்மளுடைய சோல்மேட்டாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இந்த பர்சனும் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஸோ அதே போல் அவங்களுக்குமே ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுக்குள்ளார அந்த ஒரு பாண்டிங், உங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த ஒரு பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கு. வீடியோடைய லைட்னிங் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட அந்த எஃபோர்ட்டுக்கு இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு, இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக கிடையாது. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் மட்டுமே எத்தனை நாளைக்கு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு பர்சனை நம்மளால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. ஆனால் உங்களால் மூவ் ஆன் ஆகியிருக்க முடியாது. ஏன் உங்களால் மூவ் ஆன் ஆக முடியலன்னா, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை சோல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம். நம்ம வேற ஒரு நியூ லவ், வேற ஒரு பர்சன் நம்மளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ நீங்கள் 24 hours இந்த பர்சனை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. மூவ் ஆன் ஆகலான்னு ட்ரை பண்ணாலும் உங்களால் முடியாது. அதுக்கான ஒரு ரீசன் சோல் கனெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், இல்லை பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க. உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு திங்கிங்காக இருக்குது. ஸோ
இத்தன நாளா வந்து என் பெர்சன் வந்து என்கிட்ட வந்து பேசவே இல்ல. ஸோ என் பெர்சன் வந்து என்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அஃப்கோர்ஸ் உங்க பெர்சன் கிட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா வந்து அவங்க சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. நீங்க நினைக்கலாம், ஒரு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து வரும். ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்போ கம்யூனிகேஷன் வந்து வரும் அப்படின்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வரதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இத்தன நாள் அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். வேற எத பத்தியாச்சும் அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு வந்து இருக்கலாம். அப்படியே அவங்களுக்கு வந்து மனசு வந்து அலைப்பாஞ்சுட்டு வந்து இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து திங்க் வந்து பண்றாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஏன்னா இப்ப அவங்க வந்து உங்களுடைய கனெக்ஷன பத்தி, உங்கள பத்தியும் தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹெவியான வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து இன்னுமே வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து என் பெர்சன் வந்து என்னைய பத்தி வந்து திங்க் பண்றாங்களா? அப்படின்னா கண்டிப்பா உங்க பெர்சன் வந்து உங்கள பத்தி வந்து திங்க் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ உங்க மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட அவங்க வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க பெர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வரும். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே அவங்க கிட்ட இருந்து வரும். ஸோ உங்க பெர்சன் வந்து உங்கள ரொம்ப வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா வந்து இருக்கு. மேபி உங்கள வந்து ரொம்ப ஏக்கத்தோட அவங்க வந்து பார்த்துட்ருக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோவ அவங்க வந்து ஒரு ஏக்கத்தோட அவங்க வந்து பார்த்துட்ருக்கலாம். அண்ட் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த அழகான டேஸ், உங்க கூட பேசின அந்த அழகான நாட்கள், அந்த மெசேஜஸ், கால்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து திரும்பியும் வந்து பார்த்துட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க உங்கள மிஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி உங்கள பத்தி அவங்க வந்து திங்க் பண்ண வந்து செய்றாங்களே! ஏன்னா வந்து ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து எவ்வளோ அந்த ஒரு லவ் நீங்க வந்து குடுத்தாலும், அத அவங்க வந்து பெருசா வந்து அவங்க வந்து எடுத்திருக்க வந்து மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒரு ஃபோக்கஸ் அண்ட் திங்கிங் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சைடு தான் வந்து இருக்கு. உங்கள மேபி வந்து ஸ்பை பண்ணலாம். உங்களுடைய லாஸ்ட் சீன் பார்க்குறது, உங்களுடைய இன்ஸ்டா, வாட்ஸ்அப் ஸோ அந்த மாரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் நெறையவே வந்து இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டரி வந்து செட் பண்றீங்க. முன்ன மாதிரி நீங்க வந்து ம் எதனாச்சுமே வந்து ஃபீல் பண்ணாம நீங்க வந்து ரொம்பவே ஒரு பவுண்டரியோட வந்து இருக்கீங்க. ஸோ அந்த பவுண்டரி, அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் தான் இப்போ உங்கள பத்தி வந்து திங்க் பண்ண வந்து வைக்குது. ஸோ வியூவர்ஸ் பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு உங்க பெர்சனுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த பெர்சன்ஸ் உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்கா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ முன்ன வந்து நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி வந்து யோசிக்கிறேன். அவங்க வந்து எதுவுமே வந்து யோசிக்கல. அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க வந்து எடுக்கலன்னா, கண்டிப்பா அவங்க வந்து எடுப்பாங்க. நான் அதே தான் வந்து ரிப்பீட்டடா நான் வந்து சொல்றேன். கண்டிப்பா அவங்க உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி இத இன்னும் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக கண்டிப்பா அவங்க அதைய பத்தி வந்து யோசிக்க வந்து செய்றாங்க. அண்ட் எஸ் பார்த்தீங்களா? சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கனெக்ஷன். ஸ்பிரிச்சுவலான ஒரு சோல்மேட் ஒரு கனெக்ஷன். ஸோ ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் கூட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கலாம். பெர்சன் என்னதான் வந்து வேற ஏதாச்சும் மேலயும் வந்து அவங்களுடைய அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அவங்க வந்து டைவர்ட் பண்ணாலுமே வந்து டிவைனோட இன்டர்ஃபியரன்ஸ் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்சனுக்கு உங்களுடைய அந்த ஒரு ஞாபகங்கள் ரொம்பவே வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. டிவைன் வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ அதனால திரும்ப திரும்ப அந்த பெர்சன் வந்து உங்கள பத்தி மட்டும் தான் வந்து திங்க் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அவங்க சைடு வந்து எமோஷன்ஸ் அதிகமாகவே வந்து இப்ப இருக்கு. நீங்க வந்து
உங்களுடைய பெர்சன பத்தி என்ன வந்து திங்க் பண்றீங்கன்னா, உங்க பெர்சன் மேல உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வந்து இருக்கு. உங்க பெர்சன் மேல இருக்கிற லவ் உங்களுக்கு அப்படி இருக்கு. நீங்க வந்து உங்க பெர்சனுக்கு வந்து ரொம்பவே வந்து லாயலா வந்து இருக்கீங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தோணும், நம்மளே வந்து மறுபடியும் போய் வந்து ஒரு கான்வர்சேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்படின்னு நீங்க வந்து நெனைக்கிறீங்க. பட் அப்படி நீங்க வந்து எப்படி உங்க பெர்சனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுதோ, அதே போல உங்களுக்குமே வந்து உங்க பெர்சன் கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் நம்ம வந்து போய் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வந்து பேசி வந்து பார்க்கலாமா? அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்களா? அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குமே வந்து இருக்கு. ஸோ என்னதான் அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு திங்கிங் வந்து இருந்தாலும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து இல்ல. ஸோ நீங்களே வந்து ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து இருக்கீங்க. எப்படிடா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம வந்து கொண்டு போறது? இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம வந்து வெளியவும் வந்து நம்மளால வந்து போகவும் வந்து முடியல. அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு வந்து நெறைய வந்து இருக்கு. அண்ட் இந்த பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். அதர் பெர்சன்ஸ் வந்து இருக்கலாம். இல்ல வந்து ஒர்க் அப்படின்னு அவங்களுடைய ஒர்க்ல அவங்க வந்து பிஸியாக வந்து இருக்கலாம். ஸோ உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து இல்லாம, அதர் திங்ஸ், அதர் பெர்சன்ஸ் அவங்களுடைய லைஃப்ல நெறைய அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கவனம் வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து வேற எதோ மேல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு அட்டென்ஷன் அவங்க வந்து குடுக்குறாங்க. அப்படின்னு உங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க அப்ப அந்த பெர்சன் கிட்ட இருந்து வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, நம்மளுடைய பெர்சன் வந்து நம்மளுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி வந்து குடுக்கணும். நம்ம கிட்ட தான் அவங்க வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸா வந்து இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து விட்டுட்டு, நம்மளுடைய பெர்சன் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன். நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னு தான் வந்து நீங்க வந்து திங்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பெர்சனுக்கு. ஸோ நான் வந்து பார்க்குற எல்லாருக்குமே நான் வந்து சொல்லல. ஸோ சில பேருடைய பெர்சனுக்கு மட்டும் நான் வந்து சொல்றேன். உங்க பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனி மைண்டடா வந்து இருப்பாங்க. மனி மைண்டட்னா, அவங்களுக்கு வந்து நெறைய வந்து லக்ஸூரியா வந்து வாழணும். நெறைய வந்து காசு வந்து சம்பாரிக்கணும். நெறைய வந்து கோல்டு அது மாரி வந்து அந்த ஒரு லக்ஸுரி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆசை வந்து இருக்கும். அப்படி என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்து இருந்தாலும், அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு எஃபோர்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலை வந்து செய்ய மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல லக்ஸூரியான ஒரு லைஃப் வந்து வாழணும். நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கணும். நம்மளுமே வந்து ரிச்சா வந்து இருக்கணும். அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து இருக்கும். ஆனா, அதுக்கான எந்த ஒரு எஃபோர்ட்டையும் அந்த பெர்சன் அங்கேயுமே வந்து போடல. அதுக்கு பதில் அவங்க வந்து கொஞ்சம் லேசியா வந்து இருக்கலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்சன் வந்து உங்ககிட்ட நெறைய வந்து மணி வந்து வாங்கியிருப்பாங்க. நீங்களுமே அவங்களுக்கு வந்து காசு வந்து கேட்குறாங்க. நீங்களுமே வந்து அவங்களுக்கு வந்து காசு வந்து நெறைய குடுத்துருப்பீங்க. உங்க பெர்சன் உங்கள பத்தி என்ன வந்து திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்கு. உங்கள பத்தி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ என்னதான் அவங்க வந்து அவங்களுடைய திங்கிங்ல இது எல்லாமே இருந்தாலும், அது எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸா வந்து மாறுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். உங்க பெர்சன் உங்கள பத்தி வந்து உங்களை நோக்கி என்ன வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ வந்து என்னவாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப வந்து பார்ப்போம். ஸோ உங்க பெர்சனோடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. உங்க பெர்சன் உங்களை நோக்கி என்ன மாரியான வந்து ஒரு ஆக்ஷன வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காசு தான் வந்து இது எல்லாமே. ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போதும் சரி, உங்கள பத்தி அவங்க வந்து என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு நான் எடுக்கும்போதும் வந்து சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கப்ஸ் எனர்ஜி மட்டும் தான் வந்து ரிப்பீட்டடா வந்து வந்துட்டு வந்து இருக்கு. உங்களுடைய பெர்சனுக்கு நெறையவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல வந்து எமோஷன்ஸ் வந்து அதிகமாவே வந்து இருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு எமோஷன், ஒரு அட்ராக்ஷன் அவங்க வந்து இருந்தாலும், அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய சாய்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ சாய்ஸஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஆகுறாங்க. மேபி உங்களுடைய
பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பெர்சன தேடி அவங்க வந்து போயிருக்காங்க. இல்ல உங்களுக்கே வந்து தெரியும். என்னோட என்னுடைய பெர்சனோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பெர்சன் வந்து இருக்காங்கன்னா, அந்த தேர்ட் பெர்சன் கிட்ட வந்து அந்த தேர்ட் பெர்சன் உங்களுடைய பெர்சன வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. கண்ட்ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேரிங்கா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த கேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மணிய நோக்கி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த தேர்ட் பெர்சன் வந்து உங்களுடைய பெர்சன வந்து பார்த்தீங்கன்னா, சீட் வந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பெர்சன் அந்த தேர்ட் பெர்சன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாந்துருக்காங்க. ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ம். ஸோ இவங்க வந்து யார வந்து நம்பி வந்து போனாங்களோ, அந்த தேர்ட் பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சன வந்து சீட் பண்ணியிருக்கலாம். ஸோ பட் உங்களுடைய சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்சனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் எனர்ஜியா வந்து இருக்கலாம். பிளேயர் எனர்ஜினா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து நெறைய வந்து ஃப்ளர்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதே சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதர் பெர்சன்ஸ் கிட்டயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளர்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்படின்னு நெறைய பெர்சன்ஸ் கூட இவங்களுக்கு வந்து கான்டாக்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு பிளே கேர்ள், ஒரு பிளே பாய் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அப்படி உள்ள ஒரு பெர்சன் கூடயும் நீங்க வந்து டீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. தேர்ட் பெர்சனுக்கும் உங்க பெர்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் உங்க பெர்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, உங்க பெர்சனுக்கு நல்லாவே வந்து தெரியும். நீங்க வந்து ரொம்பவே வந்து லாயலா வந்து இருக்கீங்க. உங்களுடைய லவ் வந்து ரொம்பவே வந்து பியூரானதுன்னு. ஆனா அப்பயும் இந்த பெர்சன் வந்து ஒரு தேர்ட் பெர்சன தேடி வந்து போயிருக்காங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் பெர்சன் இவங்கள வந்து சீட் பண்ணிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்சன் வந்து ரொம்பவே வந்து அலோனா தான் வந்து இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இருந்தும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி இருப்பாங்க. அதேபோல தேர்ட் பெர்சன்ஸ் ஒரு வேளை இருக்காங்கன்னா, அந்த பெர்சன் கிட்ட இருந்தும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தனியா தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா, இப்ப வந்து இந்த பெர்சன் யார்கிட்டயுமே வந்து பேசுறதுக்கு வந்து தயாராக வந்து கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே இல்ல. பட் ஒரு சில பெர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டு வந்து இருக்கலாம். ஸோ என்னதான் வந்து உங்க மேல வந்து ஒரு எமோஷன் அப்படின்னு வந்து இருந்தாலுமே, அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனால வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக வந்து முடியல. இப்போதைக்கு நம்ம வந்து பேசலாம். நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் வந்து இருக்கணும். பட் ஆனா அது வந்து ஒரு மேரேஜ் லெவல்லயோ, இல்ல வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து யோசிக்கல. அதுக்கான ரீசன் அவங்க வந்து ஒரு பிளேயர் எனர்ஜியாக வந்து இருக்கலாம். அதனாலயும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப அந்த பெர்சன் அந்த அளவுக்கு சீரியஸா அவங்க வந்து எடுத்துட்டு வந்து இல்ல. சில பேருக்கு உங்க பெர்சன் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் வந்து வந்திருக்கலாம். சில பேரு ஆல்ரெடி வந்து ரீயூனியன் வந்து ஆகியிருக்கலாம். பட் இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து வரல அப்டின்னா, இந்த பர்சன் வந்து நெனச்சா கண்டிப்பா வந்து உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பர்சன் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் ஆனா அந்த பர்சன் அத பத்தி வந்து திங்க் பண்ணாமயே வந்து இன்னுமே வந்து இருக்காங்க. உங்களுடைய சைடு நீங்க அவங்களுக்கு குடுக்குற அந்த ஒரு லவ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பியூரான வந்து ஒரு லவ். நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டவுனா தான் ஃபீல் பண்றீங்க. அண்ட் அந்த பெர்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து மென்டலி டவுனா தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. நீங்க இருக்கும்போதே உங்களுடைய பெர்சன் வந்து ஒரு தேர்ட் பெர்சன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ, ஒரு அஃபேரோ வந்து வச்சிருக்காங்க. ஒரு மேரிட் கப்பிள்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கர்மாவ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ உங்கள அவங்க எந்த தூரம் வந்து ஹர்ட் பண்ணாங்களோ, அந்த தேர்ட் பெர்சன வச்சு. ஸோ அதேபோல இப்ப அந்த தேர்ட் பெர்சனால இவங்க ரொம்பவே வந்து ஹார்ட் பிரேக் வந்து ஆகுறாங்க. அப்படி ஒரு வேள வந்து உங்கள வந்து சீட் பண்ணிட்டு வந்து போயிருந்தா, இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க வந்து என்டர் ஆயிருந்தா, கண்டிப்பா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க செஞ்ச தப்ப நெனச்சு அவங்க வந்து அதெல்லாமே அவங்க வந்து யோசிக்க தான் வந்து செய்றாங்க.
உங்களுடைய பர்சனுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டிவான வந்து ஒரு எனர்ஜிஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, நீங்க வந்து பர்சனல் ரீடிங் வந்து வரலாம். அதில வந்து உங்களுக்கான உங்க பர்சன பத்தி நீங்க வந்து என்ன வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதில உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி, சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயும், கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் வந்து இன்ஸ்டா லிங்க்கை நான் வந்து குடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்க வந்து டச் பண்ணி, மெசேஜ் பண்ணி, நீங்க வந்து பர்சனல் ரீடிங் நீங்க வந்து வரலாம். என் சேனல் அண்ட் வீடியோவ புதுசா வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா, சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.